எங்களுக்கு தான் உன்னை விட்டு பிரிஞ்சு தனியா இருக்க கஷ்டமா இருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு பவானியே ஒத்துக்கிட்டாலும் நீ ஒத்துக்க மாட்ட போல. அந்த அளவுக்கு நீ அவங்களுக்கு ரொம்ப செல்லமாயிட்ட. என்னங்க, அவனே இப்பதான் வந்திருக்கான். வந்ததுமே ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீ காஃபி எடுத்துக்கப்பா. எடுத்துக்கப்பா. சுந்தரம், அம்மா, நீ பவானிக்கு போன் போட்டு கொடு. எதுக்குமா? இல்ல, சிவானிக்கு ஸ்கூல் முடிஞ்சதும் அவளை நேரா இங்கேயே கூட்டிட்டு வர சொல்லிடுறேன். நீங்க நைட்டு டின்னர் எல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா கிளம்பி போங்க. அதுக்கு எதுக்கு இவனை ஃபோன் பண்ண சொல்லிட்டு இருக்க? நீயே ஃபோன் பண்ணி பவானி கிட்ட பேசிடு. இதோ உடனே கூப்பிடுறேங்க. அம்மா, இப்ப யாரும் அவங்க ஊர்ல இல்ல. ஊர்ல இல்லையா? ஆமாம்மா, அத்தை, மாமா, பவானி, சிவானின்னு எல்லாருமே வாரணாசி கிளம்பி போயிருக்காங்க. வாரணாசிக்கா? என்ன திடீர்னு? அங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. எல்லாரும் போயிருக்காங்கன்னா அப்புறம் நீ ஏன்பா போகல? அது வந்துப்பா, இங்க கொஞ்சம் வேலை இருந்துச்சுப்பா, அதான் வரலன்னு சொல்லிட்டேன்.